சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களை 111வது தலமும் 228வது தேவார பாடல் பெற்ற தலமுமான மன்னார்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய கோட்டூர் இல்லைன்னா திருக்கோட்டூர்னு சொல்லுவாங்க. கொழுந்தீஸ்வரர் கோவில். இறைவி பேர் தேனார் மொழியால். மேலே கோட்டூருங்கிறது இந்த ஊர், கீழே கோட்டூர்னு இன்னொரு ஊர் இருக்குது. அது மணியம்பல கோவில்னு சொல்லுவாங்க. அது கருவூர் தேவர் திருவிசைப்பா பாடிய தலம். அது வேறு, இது வேறு. சம்பந்தர் ஒரே ஒரு பதிகமும், அப்பர் ஒரு பாடலும், சுந்தரர் ஒரு பாடலும் படித்தாங்க. தேவலோக கன்னிகையில் ரம்பைன்னு சொல்லுவோம்ல, அந்த ரம்பை ஒற்றை காலில் நின்று தவம் செய்த தலம். இன்னைக்கு சிலையும் இருக்குது. பிரதோஷ நாயகருக்கு தனி சன்னதி கொண்ட தலமாக சொல்லப்படுது. இங்கே 9 தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 9 குளம் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. அருண்மொழி தேவவாள நாட்டு நென்மலி நாட்டு கோட்டூர் கொழுந்தாண்டவர் கோவில். எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய இந்த கோவிலே ஒரு 24 கல்வெட்டுகள், சோழர் கால கல்வெட்டுகள் இருக்குங்க. திருவிளக்கு பூஜை தை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆண்டுதோறும் நடக்குமா. கிட்டத்தட்ட கார்த்திகை பூஜைக்கு இணையாக இந்த கோயிலில் நடக்குமா.